சரக்கு அடிக்கலாம். ஏய் புண்ணாக்கு, தண்ணி அடிக்க மாட்டேன்னு தனலட்சுமிக்கு வாக்கு கொடுத்துக்கிறேன். அதை மறைச்சு வை. அண்ணா, புவனாக்கு நிச்சயதார்த்தம் போல இருக்கு. ஏய் சரக்கடுறா. அண்ணா, தனலட்சுமி கிட்ட குடுக்குறல. ஏய் போடா, வெளியே வாடி. எங்க வெளியே வாடின்றல. வீரராசு, நான் சொல்றத கொஞ்சம் கேள. வாடி. நீங்க இருங்க. எதுக்குடா எங்க அப்பா வடிச்சா? என்ன மனசுக்குள்ள லவ் பண்ணல, அப்பவே சொல்லிருக்கல எனக்கு பகட்டானவன் தான் வேணும்னு. நான் எங்கடா உன்னை லவ் பண்ண? உன் பின்னாடி வெறி பிடிச்ச மாதிரி அலைஞ்ச. நீ சொன்னதான் மாறின. எனக்காகவா நீ மாறின? அந்த தனலட்சுமி சொன்னா அதுக்காக தானே நீ உன்னையே மாத்திக்கிட்ட? ஆமா, தனலட்சுமி சொன்னானதான் நான் மாறினேன். ஆனா அவளும் உனக்காக தானடி சொன்னா. அவ என்னடா சொல்றது? நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் என் கூட வந்து ஒரு ராத்திரி படுத்துக்கோ அந்த தனலட்சுமி சொன்னா நீ அவ கூட தானே போவ? உன்னை பத்தி தெரியாது எனக்கு? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. ஆனா தனலட்சுமி பத்தி ஏதாவது பேசுன கொன்னுடுவேன். வாங்கடா. புவனா, நீ எதுக்கு இங்க வந்த? அவன் ரொம்ப நல்லவன். தனியா வளர்ந்து தனியா சுத்தினதுனால அவனுக்கு ஒண்ணும் தெரியாம போயிடுச்சு. ஆனா அவனை பத்தி என்கிட்ட பேசாத. இன்னைக்கு வேணா நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கலாம். நாளைக்கு எவ்வளவு சுப்பலட்சுமியோ மகாலட்சுமியோ கிடைச்சா அவங்க பின்னாடியும் இப்படிதான் சுத்துவான். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. ஆனா வீராச பத்தி பேசுன கொன்னுடுவேன். கொன்னு அவ ராஜாடி. நீ படிச்சதுனால உன் மனசுல என்ன பெரிய ராதி நினைப்பா? நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லாததாலதான் அவன் உன் பின்னாடி சுத்தினான். உனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் நடக்கும். வாடா போலாம்.